ஹலோ மிஸ்டர் ஏசி. நான் பேசி கோட்டு போட்டிருக்காரு, அப்ப அவரா தான் இருக்கும். ஹலோ சார், ஐ எம் குட்டப்பன், சமாதானப்புறா. யார் இவன் தான் பேச போறானா? அவிச்ச முட்டை மாதிரி இருக்கேன், காதுல டோப்பா மாட்டியிருக்கேன். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்க்க கூடாது, பேசணும். என்ன சார் வாயை திறக்காம பேசுறீங்க? இங்க அபவுட் 10. நீ பேசும்போது இவர் பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சவுண்ட் கொடுப்பாரு, அத நீ கண்டுக்க கூடாது. நல்லா இருக்கு. ஆமா, என்ன பேச போறீங்க? நீ தாயா பேசணும், பேசி தொலை. பேசிடுறேன். நேயர்களே, இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, உள்ள இருக்கிறவன் நல்லவனா இல்ல வெளிய இருக்கிறவன் நல்லவனா தெரிஞ்சுக்கோ. ஐயோ சார், பட்டிமன்றத்துல இருந்து கூட்டு வந்து தொலைச்சிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். மைக் எடு. இல்ல சார், 6 மணிக்கு மேல டியூட்டி முடிஞ்ச உடனே சீரியஸ் கட்டலாம் பார்த்த உடனே ஸ்டேஜ் ப்ரோகிராம் நான் வந்துருச்சு சார். வர மைக் எடு. எடுத்துட்டேன் சார். வாயில வை. வச்சிட்டேன் சார். ஐயோ இங்க இல்லையா? ஓ வாயில. இளைய நிலா ஒளிரது. எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. என்னையா ஒன்னு பேசுற இல்ல பாடுற? நான் சொல்லி கொடுக்கறேன், அதே மாதிரி செய்யணும். புரியுதா? புரியுது சார். தம்பி, நீ பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. உள்ள இருக்கிற பெண்கள்லாம் மஞ்சள் தேய்ச்சி வயசுக்கு வந்த பச்சை குழந்தைகள். மஞ்ச பச்சை பெர்ஃபெக்ட் சார். நீ உள்ள கடத்தி வச்சிருக்கிறியே, அவங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. அவங்களுக்காக நீ 10 கோடி ரூபாய் கேக்குறியே, நியாயமா? தம்பி, உன் கோரிக்கை எல்லாம் அரசாங்கத்திட்ட பேசிட்டேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாரு, பொறுமையே வாய வெல்லும். அட பாவி, பதட்டத்துல பழமொழியை தப்பா சொல்றானே பண்ணாட. செஞ்சிட வேண்டியதுதான். நீ சரண்டர் ஆயிட்டேன்னா உன் மேல கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. அரசாங்கம் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. நன்றி, வணக்கம். சார் தொண்டை கரகரங்குது. போற வழியில சரணா சொல்லி நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் சார். சார் நடிச்சதுக்கு யார் சார் பேட்டா தரது? செருப்பு. என்ன இவர் இப்படி பேசிட்டு இருக்காப்ல? இந்த மாதிரி பேசதாண்டா கவுப்பாங்க. என்ன சிக்னல்? எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஐயோ, எத்தனை நாட்டிதான் சொன்னதே திருப்பி திருப்பி கேட்பாரு. ஐயா சொல்லிட்டயா? கண்ணையே சார். ரெடியாம்மா? ரெடி சார். ஐடியா. என்ன கடத்தல்காரா, பேசுனது கேட்டுச்சா? சரண்டர் ஆயிடுறியா? நீங்க சொன்னா சரண்டர் ஆயிரேன் சார். கடத்தல்காரனா பதில் சொல்லு. அப்ப நீங்க போன்ல பேசக்கூடாது சார். இதுக்கான பதில மற்றவங்களுக்கு ஃபுட்டேஜ் அனுப்பிச்சு வைப்பியே, அப்படியே அனுப்பிச்சு வை. இப்போ என்கிட்ட பேசு. வந்தவர் சரண்டர் ஆகிற மாதிரி பேசலையே சார். சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் சீரியஸ்னஸ் புரியும் உங்களுக்கு. சபாஸ், எவ்வளவு தூரம் உன்னால போக முடியுமோ அவ்வளவு தூரம் போ, நான் பார்த்துக்கிறேன். இதே வீம்பு கடைசி வரைக்கும் இருக்கணும். ஓகே? எஸ் சார். ரெக்கார்ட் பண்ணதை செக் பண்ணுங்க. ஏதாவது சிக்னல் வந்து காண் பார்ப்போம். சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னு புரியலையே. இருமுறையா சார்? இருமுறதே சிக்னல் சார். அதான் என்ன சொல்றான்னு கேக்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டா சார். அப்புறம் என்ன சார்? ராகவன், நம்ம டீமை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஐயோ அப்பாடா. அப்பா என்னம்மா? வீட்டுக்கு வா, அவனை வச்சுக்கிறேன். இதாடா ஷிஃப்டிங் அண்ணா. இறா உன்னை எங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்துல வாயை கோவன் ஆகிறாரா உன்னை. பசிக்குதா? ஆமா அங்கிள். தேங்க் யூ. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா, என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. எங்க தான் போய் தருது? சூப்பர் ஐடியா. டேய், என்னடா கிணத்துக்குள்ள கல்லு போட்ட மாதிரி இருக்கு, எந்த ரியாக்ஷன் காணும்? சார், அவனும் யோசிக்க வேணாமா? இவ்வளவு நேரம் நீங்க இங்க தானே சும்மா நிக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
டிவி பெட்டியை குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். சாப்பிடுங்க. ஓபன் பண்ணி அப்பாடா இந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட கொடுத்தீங்களே. டார்லிங் சாப்பிடுங்க. குரங்கு இடையில பிடிச்சி கொடு. டேய் ஒழுங்கா சிக்னல் கொடுத்தியா இல்லையா? யோ நீ லூசாயா நீ? நான் ஒழுங்கா சிக்னல் கொடுக்காம தான் அவன் பதில் சிக்னல் கொடுத்தானா? ஏன் அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? போன் அடிக்குது. என்னடா? எடு. இரு எடுக்கிறேன். சார் பார்ட்னர் சார் போன் அடிக்கிறேன். ஒண்ணும் இல்ல சார். இப்ப என்னடா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. டேய் என்னன்னு சொல்லிட்டானா? அடே அறிவட்ட முட்டா பயலே, ஏன்டா அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? ஏதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா யோசி. அப்படின்னு அவன் சொல்லல சார். அவன் போன யாரோ ஆட்டைய போட்டு சொல்றாங்க சார். என்னை விட்டுருங்க சார். ஐயோ விட்டுருங்க சார். ஏசி சார், நீங்க என்ன கடத்தல்காரனை மாற சொன்ன உடனே ஆதி முதல் அந்த வர அலசி ஆராய்ந்து கடத்தல்காரனாவே மாறிட்டேன். ஒரு போலீஸ் எப்போ யோசிக்கிறது 5 5 10ன்ற கூட்டல் கணக்கு. ஆனா ஒரு கடத்தல்காரன் யோசிக்கிறது 5 5 25ன்ற பெருக்கல் கணக்கு. உங்களோட அடுத்த மூவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? இதான் Dress. அது சரி. ஏண்டா பில் கட்டாம எப்படி வெளியே போறது? வெயிட் அண்ட் see. இப்போ பாரு. ஏய் என்னடா பண்ற? பேக் இல்லாமல் ஷாப்பிங் போகிற மாதிரி போனா எவன் பில் கேட்பான்? கீழே போய் பேக் எடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிரும். இப்படி புத்திசாலித்தனமாக ஐடியா பண்ணியிருக்கேன். எதுவுமே இல்லையா? இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் இல்ல, திருட்டுத்தனம். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். மண்டபத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. இந்த புகைக்கூண்டு வழியாக தான் மண்டபத்துக்குள்ளே போக முடியும். புகைக்கூண்டு வழியாக இறங்கி கிச்சனுக்கு போயிட்டா மாடிக்கு படிக்கட்டு இருக்குது, அது வழியாக மேலே போகலாம். அங்கே ஒரு ரூம் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் ஹாலில் இருக்கிறவங்கள தெளிவாக பார்க்க முடியும். புகைக்கூண்டு வழியாக இறங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. புகைக்கூண்டு கிச்சனில் இருந்து 60லேருந்து 70 அடி உயரத்தில் இருக்கும். கீழே வரிசையாக அடுப்பு இருக்கும், தவறி விழுந்தால் பலமான அடி விழுகும். இதுதான் சார் மண்டபத்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சர். ஓகே சார், நீங்க போலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம ஆளுங்க ரெடியா இருக்காங்க, வர சொல்லட்டுமா? வாயா சார். கரும்புதான் வருது. கடத்தல்காரனை அகிலன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ்காரனை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. உள்ள போய் தூக்குங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சும்மா குத்துனாலே எங்க அம்மாட்ட குடிச்ச பாலை கக்கறல குத்துவான் சார். எக்கு தப்பா ஏதாவது ஆயிட்டா? யோ அவன் கையில இருக்கிறத டம்மி துப்பாக்கி தானே, பாக்குறதுக்கு தடிமாடு மாதிரி இருக்க. அவனை தூக்கி போட்டு அமுக்க வேண்டியதானே. முதல்ல அவனை பிடிக்க பாருங்க, அதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க. ஓகே சார், பிச்சு உதறிடும் சார். மெதுவாக திறக்கிறேன்.
என்னடா ரூம் ஃபுல்லா தண்ணியா கிடக்கு? எவனுக்கு தெரியும்? தண்ணியில கால் படாம வாங்கடா. அது சரி. உனக்கு மட்டும் தனி அமிர்தாஞ்சனா, நீ மூதாடா. டேய், கதவை ஓபன் பண்ணு, தட்டிடுறேன். கதவை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எதை தட்ட போறீங்க? இடிச்சஎன்ன தெரியுமா? அவனை தட்டிடுறேன்டா. அது ஆமா பெரிய அஜித். ஓகே, எவரிபடி அலர்ட். என்னடா இது? உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு தான் கரண்ட் ஷாக் கொடுத்துருக்கேன். ஃபுல்லா கொடுத்தேன், அத்தனை பேரும் கருகி செத்து போயிருக்கேன். ஏற்கனவே கறி போன மூச்சுதான்டா. அதுல கருப்பு ட்ரெஸ் வேறடா. அப்படி தொலையண்டா. செத்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, ஆஃப் பண்றேன். சிகிச்சைக்கு முன் சிகிச்சைக்கு பின் எப்படி வேணாலும் வெரைட்டியா போஸ்ட் கொடுக்கட்டா. அப்பட்டா ஆம்புலன்ஸ். டயர்ன மாட்டின தவளை மாதிரியே இருக்கனடா. கோதாவரி கோதாவரி, நானும் ஜேம்ஸ் பாண்டு கணக்கா கல்யாண பெண்ணோட உருண்டு பார்த்துட்டேன். நீயும் உன் ஒசரத்துக்கு மீறி தப்பி பார்த்துட்ட, எகிரி குதிச்சு பார்த்துட்டேன். இவனுங்களும் கயிறுல இறங்கி பார்த்துட்டாங்க. ஒருத்தன் கார்பெட்டை இழுத்து பார்த்துட்டா ஒன்றும் நடக்கல. வெளியே இருக்க ஏசி எஸ்பிங்கிறாரு, அதுங்கிறாரு. ஸ்காட்லாந்துல போய் ஹெலிகாப்டர்ல 10 பேரை சுட்டேங்கிறாரு. யோ, ஜன்னல் வழி அரைஞ்சி ஆணி எடுத்து எரியாங்கிற ஒரு தகவலும் இல்ல. நம்மால விடவே மாட்டேங்கிறார். இதே சூழ்நிலை நம்மளுக்கு தொடர்ந்து வச்சுக்க நம்ம எல்லாத்தையும் இதே கல்யாண மண்டபத்துல வச்சு சத்தம் ஒண்ணும் இல்ல சார், ஃபேமிலி ப்ராப்ளம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஃபேமிலி இந்த நேரத்துல ஃபேமிலி ப்ராப்ளம். ஐயோ, ஹோட்டலுக்கு பின்னாடி கூட்டி வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்? வந்தாச்சுப்பா, இங்கே இரு, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. வேணி, பேக் போறேன், பிடிச்சுக்க. தூக்கி போடு, பிடிச்சுக்கிறேன். இந்த கடத்தல் சம்பவம் எப்போ முடிவுக்கு வரும்? ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இத்தனை பேர் டென்ட் அடிச்சுட்டு டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவன் ஒவ்வொருத்தனையா சுட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க இப்போதைக்கு அவனை பிடிக்க போறது இல்ல. நீங்களே பாருங்க, கடைசியில அவன் தான் இவங்கள சுட போறான். ஹலோ, என்னையா இது? நோக்கத்துக்கு அவன் பாட்டுக்கு ஃபுட்டேஜ் அனுப்பிட்டே இருக்கான். மேலிடத்துல இருந்து அதை நிறுத்த சொல்லி பிரஷர். உடனே அவனை முடிக்க சொல்லியா? சார், ஒரு 10 நிமிஷத்துல. ஒரு மண்ணு வேணாம். நீ நிறுத்தல, நானே நேர்ல வந்து நிறுத்திடுவேன். ஹலோ சார், நான் தான் சார், லவ் பஸ். ஊருக்கு போயிட்டியா? இல்லை சார், இன்னும் போகல சார். ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஊருக்கு போகிற வழியில் ஆட்டோவில் யாரோ வேணியை கடத்திட்டு போயிட்டாங்க சார். கடத்திட்டாங்களா? ஆமாங்க சார், வேணியை காப்பாத்துங்க சார். நீ சொல்றது நிஜமா? சத்தியமா சார், என் கூட யாருமே இல்லை சார். நீ எந்த ஏரியால இருக்க? எதுவுமே தெரியல சார். சரி, நீ ஆட்டோ போன பக்கமா போ. ஓகே சார். ஒரே இருட்டா இருக்கு சார். சரி, அங்க இருக்காத, லாட்ஜுக்கு வந்து வெயிட் பண்ணு. என் ஃப்ரெண்ட் அனுப்புறேன். சரிங்க சார். சார் சார், வேணி செருப்பு கிடக்கு சார். வெரி குட். யாராவது இருக்காங்களா? ஆட்டோ கூட இங்கே மறைச்சு வச்சிருக்காங்க சார். சுத்தி பாரு, யாராவது தெரியுறாங்கன்னு பாரு. தென்னந்தோப்புல ஒரு வீடு இருக்கு, அங்க ஆள் நடமாட்டம் தெரியுது சார். சரி சரி, நீ அங்கேயே இரு. யார் கண்ணிலே மாட்டிடாது. நான் என் ஃப்ரெண்ட் அனுப்பி வைக்கிறேன். சார், ஸ்கிரீன் ஓபன் ஆகுது, வாங்க சார். சார், அதை பாருங்க, ஸ்கிரீன் ஓபன் ஆயிடுச்சு.
டேய் வா வாடா. எவ்வளவு நேரம் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உங்க உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பா? இன்னும் 1/2 மணி நேரத்துல 10 கோடி ரூபாய் பணமும் தப்பிச்சு போறதுக்கு வேணும். தரல 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டே இருப்பேன். நான் தப்பிச்சு போகும்போது என்னை புத்திசாலித்தனமா பிடிக்க நினைச்சா என் உடம்புல பெட்ரோல் ஊத்தி இருக்கிறேன். மொத்தமா 10 வச்சிருவேன். நான் வேன்ல தப்பிச்சு போகும்போது வெளியே எந்த ஒரு போலீஸ் இருக்க கூடாது. சார் இவன் இதே இழுப்பா இழுத்துக்கிட்டே கிடக்கா. இவனை சும்மா விடக்கூடாது. உள்ள போய் ஒரே அமைக்கிடுவோம் சார். பப்ளிக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம எடுக்கிற எந்த மூவும் தப்பாயிடக்கூடாது. முதல்ல அவன் வெளியே வரட்டும். வேனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கடத்தல்காரனா பேசல, ஒரு எஸ்ஐயா பேசுறேன் சார். போலீஸ்காரனா உங்க மூ ஹைடெக்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி மூ எதுவுமே நீங்க பண்ணல. இப்படியே போனா இந்த கேமை உங்களால முடிக்க முடியாது. அதனால கேமை நான் முடிக்கிறதா பிளான் பண்ணிட்டேன். என்னோட அடுத்த மூவ் சொல்றேன். பணைய கைதிகளுடன் திருப்பரங்குன்றம் போயிட்டேன்னா நான் கடத்தல்காரனா வின் பண்றேன். அதுக்குள்ள நீங்க என்னை பிடிச்சிட்டீங்கன்னா போலீஸா நீங்க வின் பண்றீங்க. தயவு செஞ்சு வேண்டாம், உடனே வர சொல்லுங்க சார். மாப்ள பாண்டியனை சொல்றதை மட்டும் கேளு. சீதைக்கு ராமந்தா சுத்தப்பன் இல்ல, போதைக்கு ஊருகா தப்பதா இல்ல. ஆயக்கலை எல்லாம் நியாய விலை தாண்டா. தேவை என்ன கேளு, நான் உனக்கு தரேன். மாய வலை இல்லை, என் மனசு வெள்ளை. காமத்தோடு காதல் நீ தந்தால் வரேன். பச்சை பச்சை பச்சையா பாக்கிறிய பச்சையா, கொச்சை கொச்சை கொச்சையா போதைக்கு ஊருகா தப்பதா இல்ல. ஆயக்கலை எல்லாம் நியாய விலை தாண்டா. தேவை என்ன கேளு, நான் உனக்கு தரேன். மாய வலை இல்லை, என் மனசு வெள்ளை. காமத்தோடு காதல் நீ தந்தால் வரேன். பச்சை பச்சை பச்சையா பாக்கிறிய பச்சையா, கொச்சை கொச்சை கொச்சையா ஒன்னும் இங்கே இல்ல.
வெளியே வந்தன யாருக்கு டார்கெட் கிடைக்குதோ ஃபயர் பண்ணிருங்க. நீ கேட்டபடி பணமும் வேணும் வந்துருச்சு. பப்ளிக்கை விட்டுரு. நீ போகும்போது நாங்க உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். சார் என்ன சார் லைட் ஆஃப் ஆயிடுச்சு? ஐயா என்ன சார் போரைய போத்திட்டு வராங்க? மொத்த சோலி முடிஞ்சிருச்சு போல இருக்கே. ஏய் பண்ணு. எவன் எங்க இருக்கானே தெரியலையே. வண்டிக்குள்ள போறோம். சீக்கிரம் வா. ஏய் கண்டிப்பா அவன் டிரைவர் சீட்டுக்கு வருவான். ஓட்டு. அகிலா நீ போய் வண்டி எடு. சரிங்க. ரேஷ்மா நீ முன்னாடி வாமா. சரி ரைட்ல போகட்டுமா? நான் டிரைவ் பண்றேன். ஓகே. சார் எல்லாரும் ரூம்ல போட்டு அடைச்சிருக்கான் சார். 2 பேர் மிஸ்ஸிங் சார். அதுல ஒண்ணு உங்க பொண்ணு சார். ஓகே சார், மீடியாக்கு தெரியாம பாத்துக்கிறேன் சார். உள்ளதானே போறாங்க? உள்ளதா இருக்காங்களா? இருக்குது. மாப்ள அவங்க தென்னந்தோப்புல இல்ல மாப்ள, டைல்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டாங்க. சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன். ஹலோ, அவன் திருப்பரங்குன்றம் வழியா தான் போயிட்டு இருக்கான். இடையில செக் போஸ்ட்டை மடக்கி பிடிங்க. என்ன நீங்க மட்டும் நிக்கிறீங்க? அவன் இந்த ரூட்ல வரல சார். யோ எனக்கு முன்னாடி தான் போய்க்கிட்டான். எப்படி மிஸ் ஆவான்? நாங்க அலர்ட்டா தான் சார் இருக்கோம். வரல சார். ஷூரா தெரியுமில? ஷூர் சார். பாய். ரெடி ஆவடி. பின்னாடி போ போ போ. ஏய் நிறுத்து நிறுத்து. இந்த பக்கம் ஒரு பாதை தெரியுது. லெஃப்ட்ல போ. அண்ணே உள்ள 4 பேர் தான் இருக்காங்க. நம்ம போய் அடிச்சு வேணியை காப்பாற்றி வந்துருவோமா? தம்பி 6 பேக் கம்மிங் சூன் தான். இன்னும் வரல. நான் அங்கே போய் சண்டையை போட்டு மண்டையை போட. இதான உன் பிளானு? வா. சார் காப்பாத்துங்க சார்.
நேஸ்மா இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் இங்கே வந்தேன் சார். நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்டீங்க. என்னோட நேர்மை நீங்கள் என்னை சொல்கிற அளவுக்கு எதிரியாக்கம் நான் நினைக்கவே இல்லை சார். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், மக்கள் இந்த கடத்தில் கடைசி வரைக்கும் உண்மையை நினைக்கணும் சார். இங்கே நடந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஏசி சார் தான் குழந்தைய மீட்டதாவே எல்லாருக்கும் தெரியட்டும். நீ நேஷ்மாவை கூட்டிட்டு உள்ள போ. இவ்வளவு கஷ்டப்பட்டு கடத்தல்காரனை பிடிச்சிருக்கீங்க, ஆனா பேரெல்லாம் ஏசிக்கு தானே போகுது. எனக்கு அதில் தான் சந்தோஷம். போலீஸ் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னு தான் இந்த கடத்தல் நாடகத்தையே நடத்தணும். நாங்கள் அதில் சாதிச்சிட்டோம். அதுவே எனக்கு போதும். பால்பாண்டி, நீ இங்கே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிய வேண்டாம். நீ இங்கேருந்து போயிரு. இவங்க 2 பேரையும் பத்திரமா பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன். துப்பாக்கி சத்தம் கேட்டதை கடத்தல்காரங்களை சுட்டுட்டீங்களா? 2 பேர் தான் இருக்காங்க, மத்தவங்கலாம் எங்க சார்? சார், கடத்தல்காரனை போட்டோ எடுத்துக்கலாமா? வெற்றிகரமா கடத்தல்காரனையும் பிடிச்சிட்டீங்க, உங்க குழந்தையை காப்பாத்திட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். சார், உங்களை இவ்வளவு தூரம் அலைய விட்ட கடத்தல்காரனை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார், என்ன சார் சைலண்டா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க சார். போங்க போங்க, நாளைக்கு பிரஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் கண்டிப்பா சொல்லுவோம். போங்க.